உண்மையான புதையலை கண்ட வாழ்வு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தின் 17வது வாரத்திலே புதன்கிழமையிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித பீட்டர் கிறிஸ்தோலோகஸ் என்கிற புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள இறை வார்த்தையானது இறை ஆட்சியை நிலத்தில் மறைக்கப்பட்டுள்ள ஒரு புதையலுக்கு ஒப்பிடுகிறார். அதை ஒருவர் கண்டபின் மறைத்து வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்று தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அதை போலவே இறையாட்சியை நல்ல முத்துக்கு ஆண்டவர் இயேசு ஒப்பிடுகிறார். அவர் மிகவும் விலையான முத்தினை கண்டதும் தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறார். இவ்விரு உவமைகளும் இறையாட்சியின் மதிப்பையும் அதை அடைவதற்காக செய்ய வேண்டிய தியாகத்தையும் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. ஒரு மனிதர் ஒரு புதையலை கண்டபின் அதை பெற எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறார். ஒரு வியாபாரி விலை உயர்ந்த முத்தை கண்டவுடன் அதை பெறுவதற்காக மற்ற அனைத்தையும் விட்டுவிடுகிறார். இந்த இரண்டு உவமையும் ஒரே செய்தியை சொல்கின்றன. இறை ஆட்சி இறைவனோடு வாழும் வாழ்வு என்பது நம் வாழ்வில் எல்லாவற்றையும் விட மேலானது. இந்த உலக செல்வம், புகழ், அதிகாரம், இன்பம், பட்டம், பதவி, நகைகள் இவை எல்லாம் கடைசியில் நிலையானவை அல்ல. ஆனால் இயேசு நமக்கு வழங்கும் இறை ஆட்சியும் இறை வாழ்வு இது மட்டுமே நிலையானவை என்பதை சுட்டி காட்டுகின்றார். இந்த உண்மையான புதையலை வாழ்ந்து காண்டியவர்தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித பீட்டர் கிறிஸ்தோலோகஸ். புனித பீட்டர் கிறிஸ்தோலோகஸ் 5ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த பேராயராகவும் கிறிஸ்தவ தத்துவ ஞானியாகவும் மிக சிறந்த மறைவுரையாளராகவும் விளங்குகின்றார். கிறிஸ்தோலோகஸ் என்றால் தங்க சொற்பொழிவாளர். அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நற்செய்தியின் ஒளியை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. அவரது மறைவுரைகள் மிகவும் சுருக்கமானவை, ஆனால் அருமையானவை. அவர் ஒவ்வொரு உரையிலும் இறை அருளின் முத்தை போல உண்மைகளை தூக்கி வைத்தார். அவர் சொல்வார், Christ is the pearl that the merchant must buy, giving up all else. கிறிஸ்துவே அந்த விலை உயர்ந்த முத்து, அதை பெற மற்ற அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அவர் இயேசுவை தன் வாழ்வின் மையமாக கொண்டார். மற்ற புகழ், அதிகாரம், பணம் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவை தனதாக்கி கொள்ள அவர் விட்டுவிட்டார். தூய வாழ்வு, கடவுளின் அருள், நற்செய்தியின் ஒளி இவை மட்டுமே அவரின் செல்வங்களாய் மாறின. இதை போலத்தான் புனித பவுலுடைய வாழ்வும் அமைந்திருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனத்திலே ஆண்டவர் இயேசுவை தனதாக்கி கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். அவர் எல்லாவற்றையும் குப்பை என கருதியதால் தான் அவர் புதிய ஏற்பாட்டிலே 13 புத்தகங்கள், அவருடைய கடிதங்கள் இன்றும் நாம் அனைவராலும் வாசிக்கப்பட்டு அது மிகவும் புகழ் பெற்ற ஒன்றாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அவர் கிறிஸ்துவை தனதாக்கி கொண்டது. அதே போலவே புனித பிரான்சிஸ் அசிசியார், இவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். தந்தையின் சொத்தை முழுவதுமாக விட்டுவிட்டு ஏழை இயேசுவை போல வாழ துறவு வாழ்க்கை கொண்டார். இயற்கையை நேசித்து ஏழைகளின் தோழனாக வாழ்ந்தார். இன்று வரை உலகில் பெரிய ஆன்மீக தாக்கம் செலுத்தும் ஒரு புனிதராக விளங்குகின்றார். அதே போலவே சென்ட் ஆண்டனி த கிரேட், முதலாம் புனித அந்தோணி, இளம் வயதில் பெற்றோரின் செல்வம் முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டுவிட்டு எகிப்து பாலைவனத்தில் துறவு வாழ்வை மேற்கொண்டார். கிறிஸ்தவ துறவரத்தின் தந்தை எனவும் இவர் அழைக்கப்படுகின்றார். இவ்வாறு இந்த புனிதர்கள், குறிப்பாக இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித பீட்டர் கிறிஸ்தோலோகஸும் ஆண்டவர் இயேசுவை தனதாக்கி கொள்ள தன்னுடைய எல்லா விதமான
இன்பம், மகிழ்ச்சி, இந்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவற்றை விட்டுவிட தயாராக இருக்கிறோம்? இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து வர விஞ்ஞான உலகிலே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர் சொத்தையும் மகிழ்ச்சியையும் பட்டத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் தேடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இந்த இயேசுவின் உவமைகள் ஒரு உண்மையான சவாலாக இருக்கிறது. நாம் நமக்குள்ளே ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும். நான் என்ன புதையலை தேடுகிறேன்? என் வாழ்க்கையின் மையம் யார்? கடவுளுக்காக நான் என்ன தியாகம் செய்கிறேன்? புனிதர் போல் வாழ்வது எளிதல்ல, ஆனால் அது நிஜமான மகிழ்ச்சிக்கு வழிகாட்டும். யாராவது ஒரு விஷயத்துக்காக தன்னலமின்றி அனைத்தையும் துறக்கிறார்கள் என்றால் அந்த காரியம் ஏற்கனவே அவருக்குள் விலையுயர்ந்த முத்தாக மாறுகின்றது. இயேசுதான் அந்த புதையல், இயேசுவுடனான உறவே அந்த முத்து. தன்னை விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24ஆம் இறை வார்த்தையிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை விலையுயர்ந்த முத்தாக்க, அதை வாழ்வாக்க நாம் அன்றாடம் இறை வார்த்தையை படிக்க வேண்டும். அதுவே புதையலுக்கான பாதை. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்களான பணம், பட்டம், பதவி, செல்வாக்கு, அதிகாரம், இன்னும் குறிப்பாக இன்று நம்ம உலகத்திலே வளர்ந்து வந்து இளைஞர்களையும் பெரியவர்களையும் அடக்கி அடிமைப்படுத்துகின்ற அலைபேசி, இவற்றிலே நான் நம்முடைய வாழ்வை வீணாக்காமல், இந்த உலக செல்வங்களுக்குள்ளே நம்மை நாம் அடிமைப்படுத்தாமல், புனித பீட்டர் கிறிஸ்தோலோகஸை போல, அந்த விலையுயர்ந்த முத்தை வாங்கிய அந்த நபரை போல, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரான்சிஸ் அசிசியாரை போல, முதலாம் அந்தோனியை போல நாமும் ஆண்டவர் இயேசுவை தனதாக்கி கொள்ள, இந்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை மட்டும் தனதாக்கக்கூடிய குடும்ப ஜெபமாலை, அன்றாடம் திருப்பலியிலே பங்கெடுத்தல், குடும்பமாக ஜெபித்தல், புனித விசுவாச பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவின் அந்த விலையுயர்ந்த முத்தை நாம் அனைவருமே தனதாக்கி கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை தனதாக்கி கொள்ள, விலையுயர்ந்த முத்தாக இருக்கக்கூடிய இயேசுவை வாழ்வாக்க தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த உலக செல்வங்களை நாம் விட்டு விடுவோம். ஆண்டவர் இயேசுவை மற்றும் பற்றி கொள்வோம். அவ்வாறு பற்றி கொள்கின்ற பொழுது நாம் எவையெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையோ, அது செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அளவுக்கு அதிகமாக கொடுப்பார் என்கின்ற அந்த சிந்தனையை உள்வாங்கியவர்களாக இன்றைக்கு நாம் இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.